வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஜேஏ. இன்றைக்கு விஜய் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தார். என்கிட்ட 20 ஃபைல் என் டேபிளில் இருக்குது. அப்படியே தாழ்வான குரலில், அப்படியே ரொம்ப பக்குவமாக ஹீரோ பேசுவார்ல அந்த மாதிரியே பேசினார். அந்த ஃபைலை வந்து நான் எப்போ ஓப்பன் பண்ணுமோ அப்போ நான் ஓப்பன் பண்ணி மக்களுக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்கு பதிலடியாக உதயநிதி என்ன சொன்னார் அப்படின்னா, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள், எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க, எப்போ நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, ஜோசியக்காரை கேட்டு தான் அடிப்பீங்களா அப்படின்னு நேரடியாக முகத்தில் அரைந்தது போல தன்னோட கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவராக அவர் முன்னாடி வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இந்த வாட்டி உதயநிதி நடந்துக்கிட்டாரு. அவர் வந்து உடனடியாக இந்த மாதிரி விஜய்க்கு பதில் சொன்னதாக இருக்கட்டும். ரெண்டாவது, எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்கள்ட கட்சிக்காரர்களுக்கு கார் வேணான்னு ரொம்ப லாஜிக்காக அதை மறுத்ததாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நிர்மல்குமாரை பார்த்து சங்கி அமைச்சர் எரிசக்தி துறை அமைச்சர் சொன்னதாக இருக்கட்டும். ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக, எல்லாரும் ரசிக்கிற விதத்தில் கலைஞரோட பேரன் அப்படின்னு தன்னை நிரூபிக்கிறது மாதிரி அழகான முன்னெடுப்புகளை முன்னாடி வச்சார் உதயநிதி. அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, விஜய் வந்து தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறாரு. முதல்வராக இருக்கும்போது அவரோட மேடைக்கு இல்லைன்னா அவரோட கைகளுக்கு சில கோப்புகள் வந்திருக்குது, ஃபைல்ஸ் வந்திருக்குது. அந்த ஃபைல்ஸில் சில பேர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு ஃபைல் வந்த உடனே விஜய் முன்னாடி சொன்ன கூட்டுகளின்படி விஜய் என்ன செய்யணும்? அவர் வந்து இந்த மாதிரி கோப்புகள் வந்திருக்குது, மக்கள் பணத்தை யாரோ சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்னும் ஆர்வமாக அதில் செயல்பட்டு அதற்கான தரவுகள்லாம் எடுத்து கொண்டாந்து சட்டசபையில் அவர் எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னால், இத்தனாம் தேதி இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்திருக்குது, இத்தனாம் தேதி இந்த இவ்வளவு பணம் வந்து கைமாறி இருக்கிறது, இத்தனாம் தேதி இந்த பினாமிக்கு இவ்வளோ பணம் போயிருக்குது, இன்னார் மேல் நடந்திருக்கு, இந்த மாதிரி முகாந்திரங்களை வைத்து நாங்கள் வந்து ஒரு வழக்கு போட போகிறோம், என்னென்ன பேர் இந்த வழக்கில் இருக்கிறாங்களே அதை வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு தரவுகளோட பேசணும். எந்த தரவுகளோட பேசாமல் சினிமாவில் எப்படி டயலாக் பேசுவாங்களோ அந்த மாதிரி சட்டசபை, அதாவது சட்டசபைன்னா சட்டங்களை இயற்றுகிற சபை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு எந்த தரவுகளுமே இல்லாமல் திடீர்னு இடையில எழுந்திரிச்சு முன்னாடியே பிளான் பண்ணி சொல்லிக் கொடுக்கப்பட்ட டயலாக எங்கள்கிட்ட 20 ஃபைல் இருக்குது அப்படின்னு நாள் அவர் சொல்லிட்டாருன்னா, அடுத்த நாள் அதே மாதிரி ஃபைல் என்கிட்ட தான் இருக்க தான் செய்யுது, நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வாயால் மட்டும் வடை சுடுறாரு. அப்போ ஒரு வில்லன் இருக்கிறாரு, ஒரு ஹீரோ இருக்கிறாரு. இப்போ இங்கே விஜய் தான் ஹீரோ, இப்போ வந்து வில்லன் வந்து உதயநிதி அப்படிங்கிற கோணத்தில் அவங்க கொண்டு போகிறாங்க. அப்போ வில்லன் உதயநிதி வந்து ஹீரோ மேலே மூஞ்சிலே 4 குத்து குத்தி உன்னால் முடிஞ்சதை பாடுறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி அடி வாங்கிட்டு எம்ஜிஆர் கீழே விழுவார், 2வது வாட்டி விழுவார், 3வது வாட்டி உதட்டை இப்படி தொடச்சிக்கிட்டு எந்திரிச்சு திருப்பி தாக்கணுமா? ஒன்றும் தாக்காம கம்முன்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஸோ உதயநிதி இந்த மாதிரி ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறாரு, என்ன மேலே நடவடிக்கை எடுங்க, ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்த சைடில் சேகர்பாபு எழுந்திரிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் வந்து, நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், உருட்டல் மிரட்டலாம் அஞ்சது பாட்டும், முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் எந்த தவறும் பண்ணலை, சிவன் சொத்து குலநாசங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து சேகர்பாபு சொல்கிறாரு. இப்போ உதயநிதி பேசுகிறதையும் சேகர்பாபு பேசுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதயநிதி எப்படி பேசுகிறாரு? என் மேலே தப்பு இல்லை, முடிஞ்சால் நடவடிக்கை எடுத்துக்க அப்படிங்கிறாரு. சேகர்பாபு என்ன சொல்கிறாரு? எனக்கு சிவன் சொத்து குலநாசம், என் மேலே நடவடிக்கை எடுத்துக்க, முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. முடிஞ்சதை பாருன்னு சொன்ன உடனே எதிரணியில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? இப்போ கலைஞரும் ஜெயலலிதாவும் மோதிக்கிட்டாங்கன்னா எப்படி மோதிக்குவாங்க? ஜெயலலிதா கலைஞர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, கலைஞர் ஜெயலலிதா மேலே நடவடிக்கை எடுப்பார். சொத்து கிழிப்பு வழக்கு வரைக்கும் போய் கலைஞர் ஜெயலலிதாவிற்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க, பல்வேறு ஆதாரங்களை திரட்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி விஜய் இப்போ நம்ம பேசும்போது என்ன பண்ணணும்னா, அவர் வந்து அதற்கான ஆதாரங்களோட பேசணும். இப்போ அவருக்கு திருப்பி அடிச்சுட்டாரு உதயநிதி. இப்போ விஜய் எப்போ நடவடிக்கை எடுக்க போறாரு? அவங்க தான் சொல்றாங்களே, முடிஞ்சா நடவடிக்கை எடுங்க, முடிஞ்சதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுலேருந்து என்ன செய்ய வருது அப்படின்னு சொன்னா, விஜய் முன்னாடி கோப்புகள் இருந்தாலும் அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. விஜயோட ஒன்றே ஒரு குறிக்கோள் எல்லாம் உச்சத்தில் அமைவதுதான். உச்சத்தில் போய் உட்காரணும், உச்சத்தில் போய் இருக்கணும். அதாவது திரைத்துறையாக இருந்தாலும் தான் முதலிடத்தில் இருக்கணும், அரசியல் துறையாக இருந்தாலும் தான் முதலிடத்தில் இருக்கணும். அந்த சேரில் போய் நம்ம உட்காந்துடணும். அதில் உட்காந்ததுக்கு அப்புறம் நமக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை பயன்படுத்தி, அமைச்சர்களை பயன்படுத்தி, குழுவை பயன்படுத்தி எப்படி நம்ம சினிமாவில் நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணுறப்ப டைரக்டர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, நமக்காக பாடகர்கள் பாடி, நமக்காக டான்ஸ் ஆடுறவங்களாம் ஆடி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படி அவர் போய் எப்படி கேரமனில் உட்காந்துக்குவாரோ அதே மாதிரி தான் இந்த சட்டசபையிலையும் அவர் செய்கிறார்.
இப்போ இந்த சட்டசபையில் செய்யும்போது அவர் என்ன செய்யணும்னா, அவர் இன்ஸ்டண்ட்டாக உதயநிதி பதில் சொன்ன உடனே அவர் எழுந்து உடனே பதில் சொல்லணும். அதற்கான அறிவும் ஆற்றலும் திறமையும் அவருக்கு இருக்கிறதா தெரியல. ஏன் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும்னு சொன்னோம்னா, இதுவரைக்கும் விஜய் தன்னுடைய தனித்திறமையை நிரூபித்ததே கிடையாது. விஜய் தன்னுடைய தனித்திறமை அப்படின்னா அறிவை பயன்படுத்துகிற ஒரு திறமையை பயன்படுத்துகிறது கிடையாது. நடிப்பு பற்றி உங்களுக்கு தெரியும். யார் நடித்தாலும் அது நடிப்பு தான். அதாவது என்னன்னா, பல பேர் நடிப்புக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்களில் ஒரு சில விதமான நடிப்பை வந்து நமக்கு கொஞ்சம் பிடிக்கும். பிடிச்ச உடனே குறிப்பிட்ட மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ரசிப்பாங்க. கொஞ்ச நாள் அவங்க ட்ரெண்டில் இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாராவோ, ஒரு பெரிய நடிகராகவோ, பெரிய காமெடியனாவோ இருந்து அவங்க அப்புறம் திரும்ப ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. நியூவாக ஒரு ட்ரெண்ட் வரும். அதே மாதிரி இவர் வந்து சொல்லி கொடுத்த நடிப்பை தான் நடிக்கிறாரு. அதே போல சட்டசபையிலையும் வந்து சொல்லி கொடுத்ததை தான் செய்யறாரு. இன்ஸ்டண்டா ஒரு இடத்துல ஏந்திரிச்சு தன் அறிவாற்றலை காட்டுறது மாதிரியோ, தன்னுடைய நாலேஜை காட்டுறது மாதிரியோ எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை. சபாநாயகர் சொல்றாரு, விரல் நுனியில முதல்வர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்குவோம். விரல் நுனியில வைத்திருந்தால் அதையெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு என்ன தயக்கம்? எதற்கு அவர் பேச மாட்டேங்கிறாரு? ஏன் அமைதியாகவே உட்காந்துக்கிறாரு? சில சமயத்தில் விஜயோட பாடி லாங்குவேஜை சட்டசபையில் பார்த்தீங்கன்னா, இப்படி போகும்போது கண்ணை ஒரு மாதிரி உருட்டி இங்கே என்ன நடக்க போதோங்கிற ஒரு சஸ்பென்ஸ்லேயே பார்த்துட்டு இருப்பாரு. இல்லைன்னா வந்து சபாநாயகரை பார்த்து அவர் துணை செய்வாரான்னு பார்ப்பாரு. இல்லைன்னா அமைச்சர்களை பார்த்து துணை செய்வாராங்களா, ஏதாவது நம்மளை வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுவார். இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் கடைசியிலன்னா, கடைசியாக சட்டசபை முடியும் போது ஒரு பெரிய ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சை கொண்டாந்து கொடுத்து பயங்கரமாக பேச்சு, நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு எல்லாரையும் டம்மியாக்கினது மாதிரி, நான் நல்லா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது மாதிரியும் அவர் போயிடுவார். ஆக்சுவலாக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுங்கிறது என்ன, ரெண்டு பேரையும் ஒரு ஓட்டப்பந்தயம்னா ரெண்டு பேரையும் ஓட விட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்க்கணும். இவர் மட்டுமே கடைசியில் ஓடிட்டு நான் தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அவர் பேசிட்டு போகிறப்ப மறுபடியும் உதயநிதிக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் உண்மையிலே ஒரு பெரிய ஹீரோவா, ஒரு பெரிய இன்டலெக்சுவலாக அவர் இருந்தாருன்னா உதயநிதி பேசும்போது உடனடியாக எந்திரிச்சு அவருக்கு பதில் சொல்லணும். எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே உட்காந்துக்கிறது என்ன காட்டுகிறது? அவர் என்ன அமைதியாக வந்து நான் உடக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறாரா? அவர் ஒன்றும் அடக்கமான முதல்வர் கிடையாது. எல்லாரையும் எடுத்தெறிந்து பேசி எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி அப்பா எங்க அது எங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிரடியாக தான் காட்டுறாரு. அந்த அதிரடியை களத்தில் காட்டுவதற்கு அவருக்கு என்ன தயக்கம்? அவர் பேசினாருன்னா உடனே அவரை காப்பாற்றுறதுக்கு அமைச்சர்கள்லாம் ஏன் ஓடி வர்றாங்க? எல்லாரும் மாறி மாறி ஏன் பேசுகிறாங்க? ஏன் உதயநிதியை அவமதிப்பது போல ஏன் பேசுகிறாங்க? மற்ற அமைச்சர்களை மிரட்டுவதற்கு போல ஏன் பேசுகிறாங்க? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விஜய்க்கு ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஊழலை ஒழிக்குங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிட்டாரு. திமுகவை ஒரு தீய சக்தியாக மற்ற கட்சிகள் காட்டினது மாதிரியே தொடர்ந்து காட்டுறாரு. அவங்க தவறு செய்வாங்கன்னு அவங்கள தொடர்ந்து பிளேம் பண்ணுறாரு. பிளேம் பண்ணிக்கிட்டு அதுலேயே நம்ம தொடர்ந்து சர்வைவ் ஆகிடலாம், எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் நம்மளே அதில் சர்வைவ் ஆகிடலாம் அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் மக்களுக்கு நல்லது செய்வதற்கு போதுமானதா அப்படிங்கிறத நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அவர் செய்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவர் ரசிகர்களை சந்தோஷப்படுத்த வேணால் நல்லா இருக்கும் ஒழிஞ்சு, உண்மையிலேயே தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக 100 நாள் வாய்ப்பு கிடைச்சும் அது எதையுமே வந்து விஜய் செய்யவே இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணுவார்னா, ஒரு இன்னும் ப்ரிப்பேர்டு வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சை படிக்கிறதுக்காக நேரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் வந்து அதை ஒப்பிச்சுட்டு ஓடி போயிடுவார். அவருக்கு உண்மையிலேயே ஆற்றல் இருந்துச்சுன்னா எப்படி உதயநிதி ஸ்பாட்ல ஏந்திரிச்சு சங்கி அமைச்சர் சாரின் டக்குன்னு கவுண்டர் கொடுத்தாரோ, எப்படி செந்தில் பாலாஜியை கம்பெனின்னு சொன்ன உடனே, கரூர் கம்பெனின்னு சொன்ன உடனே டக்குன்னு அவர் ஏந்திரிச்சு எப்படி சங்கி அமைச்சர் சாரி எரிசக்தி துறை அமைச்சர்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கவுண்டர் கொடுத்தாரோ, அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு இருக்குதா? அவருக்கு தரவுகளை வைத்து ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பேர்டு ஒரு தரவுகளோடு வந்து ஒரு எதிர்கட்சியை குற்றம் சாட்டுவதற்கு ஒரு ஆற்றல் இருக்குதா அப்படிங்கிறது மாதிரி தெரியல. இன்னொரு சைடில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், டீலிமிட்டேஷன் பில்லை போய் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சட்டசபையில் ஒன்று ஊற்றி அங்கே ஒன்று மாற்றி பேசுகிறாரு. அப்படியே போய் என்ன பண்ணுறாரு, அமித்ஷாவை பார்த்து அவருக்கு ஏதோ பூங்கொத்துக்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன நெய்யோ தயிரோ ஏதோ என்ன வெஜிடபிள் பிரியாணி எதையோ கொண்டு ஒரு கையில் கொடுத்து நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாடி லாங்குவேஜில் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் வந்து சின்ன டான், அமித்ஷா வந்து பெரிய டான். சின்ன டான் வந்து பெரிய டானை பார்த்து பயப்படுவார். அப்புறம் திரும்ப சின்ன டான்னு நம்ம லோக்கலுக்கு வந்தோடனே நான் தான் டான்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு பெரிய அமைச்சர் வரப்போ ஊர்லேயே ஒரு சின்ன கட்சிக்காரங்க இல்லைன்னா ஒரு அண்ணன் சொல்கிற ரவுடிங்க ஏதாவது இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வந்து பெரிய டான் வந்தோன்னா அண்ணா சரிண்ணா பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி பம்முவாங்க. அப்புறம் அவங்க அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் நிமிந்து நின்று நான் தான் பெரிய டானு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க.
அதே போலதான் விஜய் என்ன பண்றாரு, இங்க நிமிர்ந்து நான் தான் பெரிய டானு அப்படின்னு காட்டுறாரு. விஜய்கிட்ட போன குனிஞ்சு நின்று பணிஞ்சு நின்று அவர்கிட்ட வந்து அங்கே சட்டசபையில பேசினதுக்கு அதே வார்த்தைகளையும் அதே தெளிவோடையும் அப்படிங்கிறத பயன்படுத்தாம அங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பேசுறாரு. அப்ப விஜயோ இதை பத்தியெல்லாம் அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா விஜயோட ரசிகர்களுக்கு ரசிக குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து டீலிமிட்டேஷனாலும் ஒன்றும் தெரியாது, வேற எதுவும் ஒன்றும் தெரியாது. அவங்க வந்து அப்படியே நம்ம வந்து அவர் துணைத் தலைவர் ஆகிட்டாரு, அமித்ஷா பக்கத்தில் உட்காந்தாரு, எப்படி கலக்கிறாரு பார்த்தீங்களா அப்படின்ட்டு வந்து உலகாகி தான் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் விஜய்ட்டு நம்ம எப்படி கேட்குறது என்னன்னா, நீங்கள் உதயநிதியோடு நேரடிக்கு நேராக மோத வேண்டும், அதற்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறதா? அதற்போல் சட்டசபையில் நீங்கள் மடை திறந்த வெள்ளம் போல் ஏந்திரிச்சு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். எப்படி சினிமாவில் நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்களோ நிஜ வாழ்க்கையிலே நீங்கள் எப்போ ரியாக்ட் பண்ண போகிறீங்க, எப்போ ஏந்திரிச்சு சட்டுன்னு பேச போகிறீங்க? ஏன் அப்படியே உட்காந்துக்கிட்டு பாப்பா வேடிக்கை பார்க்குறது மாதிரி எங்கேயும் பார்க்காம எப்போ நீங்கள் ஒரு முழுமையான முதலமைச்சராக தயாராக போகிறீங்க? எப்போ அந்த ஃபைலெல்லாம் திறக்க போகிறீங்க? எப்போ திமுக அமைச்சர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்க போகிறீங்க? வாங்கிக்கிட்டே இருந்தால் பத்தாது, திருப்பியும் தாக்க வேண்டும் அல்லவா? தப்பி தாக்குறது ரீசனபிளாக நல்லா செஞ்சாங்கிற மாதிரி இருக்கணும். அதனால் சட்டசபையில் கடைசியில் ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ண டயலாக பேசிட்டு ஓடிடாமல் நல்ல ஒரு முதலமைச்சராக நல்ல பங்காற்றுவீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்போ நடக்குன்னு அது எங்களுக்கு தெரியல.